ஒரு காவலர். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர். அவர் வந்து இவங்கக்கிட்ட அடிக்கடி பேச, அவர் வந்து அதிகாரிகிட்ட சொல்ல, கடைசியில் நாசரை வந்து அவர் தான் வந்து கூப்பிடுறாரு, வந்து செல்லில் போடணும் அப்படின்னு சொல்லி செல்லில் போடாமல் அவர் கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி தனியாக கூப்பிட்டுட்டு போனால் என்ன நடக்கும்னு தெரியும், நாசருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். பிளாக்லேருந்து இப்படி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போகும்போது அவர் அந்த அதிகாரி போகிறாரு, பின்னாடி இவன் புலம்பிக்கிட்டே போகிறான். என்னங்க ஜெயிலுக்கு கும்பிட்டு வேலை செஞ்சுருக்கேன், நான் தப்பு பண்ணேன், அவன் தான் வந்து இது சொன்னான், எனக்கு தெரியுமா, நான் என்னைக்கே அப்படி இது இருக்கேன், நான் அப்படி பேசக்கூடிய, உங்களுக்கு தெரியாதையா, உங்கள் பிள்ளையா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன். இவர் அப்படி அதெல்லாம் தெரியாது, நீ ஜெயிலர் ஆஃபீஸில் வந்து பேசு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போகிறேன். ஜெயிலர் ஆஃபீஸுக்கு போன உடனே மண்டி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மண்டி போட சொல்லுவேன். மண்டி போட்டு ஏன்டா அவனை அடித்தேன் அப்படின்னு எதுனாலும் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே. இல்லைங்கய்யா, அது வந்து அவன் அவர் முக்கியமான ஆளுன்னு எங்களுக்கு தெரியாதுயா, அவர் போராட்ட கைதின்னு எங்களுக்கு தெரியாதுங்கய்யா, சாதாரண வந்து உள்ள கைதின்னு நினச்சிட்டேன். அப்போ சாதாரணமான கைதியை நீ அடிச்சிருவியா, அடித்ததுக்கு தான்டா உனக்கு இது அப்படி பண்ண. இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி கண்ணை காட்டினா 2 பேர் லத்தியோடு நிற்கிறாங்க. அடித்து லாடம் அடித்து ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. அப்போ அந்த இந்து முன்னணியில் உள்ள தலைவர்களும் 2 பேர் ஜன்னல் வழியில் பார்க்குறாங்க. அவங்க நடைபாதையிலேருந்து ரைட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணது அடிக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடி அவன் கெஞ்சுறான், எல்லோரும் காலையும் விழுகிறான், அடிக்கிறாங்க. அடி சரியான அடி விழுது. அதுக்கப்புறம் இவனை வந்து நடக்க முடியாமல் அவனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இவனை கூப்பிட்டுட்டு வந்து செல்லில் போட்டுட்டாங்க. செல்லில் போட்டோன்னா அவனை வந்து இப்படி சிறையில் அடிச்சுட்டாங்க, நான் அவ்வளோ வேலை செஞ்சேன், அப்படி அடித்தான்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். அப்புறம் நைட்டு பூராமே அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நைட்டு பூராமே புலம்பி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு, மனநலம் உண்மையிலே அவனுக்கு பாதிச்சிருச்சு. இவங்க வந்தவங்க 2 நாளில் ரிலீஸ் ஆகி 2-3 நாளில் ஜாமீனில் வெளியில் போயிட்டாங்க. இவன் ரொம்ப நாளாக நைட்டு பூரா இதை சொல்லி கத்திக்கிட்டே இருந்தான். அந்தமாரிலாம் ஒரு இதாக எடுத்துடுவான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,